ஃபஸ்ட் டைம் பேசிக்காக ஒரு டெலஸ்கோப் எப்படி நம்ம வாங்குறது, என்ன மாதிரியான பேராமீட்டர்ஸை பார்க்கணும், யார் யார் என்ன மாதிரியான டெலஸ்கோப்பை வாங்கலாம், ஒரு டெலஸ்கோப்பை பேசிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஹாங்காங்கில் இருக்கக்கூடிய மிர்ரோஸ்காய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கம்பெனி நமக்கு மெயில் பண்ணி நாங்கள் புதுசாக ஒரு டெலஸ்கோப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட், எல்லாமே அட்வான்ஸ் டெலஸ்கோப், இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு ஒரு வீடியோவில் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ டெலஸ்கோப்பே அனுப்பிட்டாங்க. இது ஜூன் மாதமே அனுப்பிட்டாங்க. கடைசி 3 மாதமாக நான் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இதோட பவர் என்ன, இது எந்த அளவுக்கு அட்வான்ஸ் ஆனது, இதை வச்சு நான் என்னென்ன ஃபோட்டோஸ் எடுத்தேன் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக டெலஸ்கோப் சம்மந்தமான வீடியோ போட்டாலே கீழே வரக்கூடிய கமெண்ட் என்ன அப்படின்னா, நான் என்ன டெலஸ்கோப் வாங்குறது, நான் பிகினர், என் பையனுக்கு ஒரு டெலஸ்கோப் வாங்கணும், இல்லை வந்து ஒரு அமெச்சூர் டெலஸ்கோப் வாங்கணும், என்ன வாங்குறது அப்படின்னு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு கேட்பீங்க. இதை பற்றி நான் ஏற்கனவே அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அது வந்து ஒரு 30 நிமிஷம் வீடியோ. அந்த 24வது நிமிஷம் 25வது நிமிஷத்தில் கிளியராக யாருக்கு என்ன மாதிரி டெலஸ்கோப் வாங்குறது, எங்கே வாங்குறது, யாரை கான்டாக்ட் பண்ணுறதுன்னு கிளியராக சொல்லியிருப்பேன். அகைன் இந்த வீடியோட எண்டுலையுமே இந்த டெலஸ்கோப் எங்கே வாங்குறது, இதோடைய ப்ளஸ் என்ன மைனஸ் என்ன, இது யார் வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றது இந்த வீடியோட எண்டில் டீட்டெயிலாக சொல்லுவேன். ஸோ வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, வீடியோட எண்டு வரைக்கும் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். ஓகே, கடைசி 3 மாதமாக நடத்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் உங்கள்கிட்ட காட்டுறதுக்கு ஆர்வமாக இருக்கேன். லெட்ஸ் see. வணக்கம், நான் உங்களுக்கு Mr.GK. இந்த டெலஸ்கோப் வந்த பிறகு கடைசி 3 மாதமாக பாதி நாள் கிட்டத்தட்ட வந்து வெதர் சரியில்லை. ஒன்று மழை, இல்லை ஃபுல் க்ளவுடு, கிட்டத்தட்ட எந்த ஆப்ஜெக்ட்டுமே வானத்தில் பார்க்க முடியாதபடி பண்ணிடுச்சு. இன்றைக்கி நைட் வெதர் எப்படி இருக்க போகுது, க்ளவுட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அப்படி நம்ம ஃபோர்காஸ்ட் பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கி நைட் டெலஸ்கோப் யூஸ் பண்ண முடியாதா அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்து காஸ்மிக் ஆப்ஜெக்ட்ஸோடைய ஷெடியூல்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னைக்கு ஜூபிட்டர் தெரியும், என்னைக்கு சாட்டன் தெரியும், என்னைக்கு வந்து மார்ஸ் தெரியும், என்னைக்கு வந்து மூன் தெரியும், மூன் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் நான் வந்து ஒரு சின்ன டெம்ப்ளேட் மாதிரி போட்டு வச்சிருக்கேன் கேலண்டரில். ஸோ அதை பார்த்தாலே எனக்கு தெரியும். ஸோ அந்த கேலண்டர் வேணும்னா நீங்கள் டெலிகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள், நாங்கள் போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, வெதர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது, நீங்கள் ஸ்டார் கேசிங் பண்ண போகிறீங்க அப்படின்னு மொட்டை மாடிக்கு வந்துட்டா நம்ம கையில் வந்து மொபைலில் ஆப் இருக்கும். அது ஆண்ட்ராய்டாக இருக்கட்டும் இல்லை iOS இருக்கட்டும், ஜஸ்ட் ஸ்டார் கேசிங் ஆப்னு சர்ச் பண்ணுங்கள். நிறைய ஆப்ஸ் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டாக இருக்கோ அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. நீங்கள் வானத்தில் பார்க்குற பொருள் வந்து இது ஜூபிட்டரா, இது சேட்டனா, இது என்னன்னு தெரியலையா, அந்த ஆப்பை பயன்படுத்தி நீங்கள் ஜஸ்ட் அப்படியே அந்த லைவ் லொகேஷன் ஆன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அது என்ன பொருள் அப்படிங்கிறத நேம் அதை கரெக்டாக காமிச்சிடும். அவுட்டோர் தான்ப்பா. என்ன தான் நம்ம வந்து ஸ்டுடியோக்குள்ளே லைட் வச்சு பண்ணாலும் நேச்சர் லைட் இஸ் நேச்சர் லைட். ஸோ நம்ம எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, பின்னாடி ஒரு பாக்ஸ் இருக்குது, பார்த்துருப்பீங்க. ஒரு ஸ்டைலாக கெத்தாக தூக்கலான்னா அங்கே வருதா, செம்ம வெயிட்டாக இருக்கு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 4-5 கிலோ இருக்கும். அது செம்ம வெயிட். இதுதான் என்னடா வெயிட்டுன்னு பார்த்தா இதுதான் வெயிட் ஆக்சுவலாக. இதோட ஸ்க்ரூவே பாருங்கள் எவ்வளோ வெயிட்டு கொடுத்துக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வெயிட்டு கீழே விழுந்துச்சுன்னா கால் போயிடும். அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நெட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு ஸ்க்ரூ. இது ஒரு 2 கிலோ இருக்கும் போல இருக்குது. ஐ திங்க் இது இப்படி தான் வரணும்னு நினைக்கிறேன். இது ஏரோ மார்க் இருக்குது, அதுதான் அடையாளம். அதுக்கிட்ட வச்சு ஓகே. இப்போ பாருங்கள், ஒரு சீக்ரெட் பாக்ஸ் மாதிரி இங்கே வச்சுருக்குறாங்க. இதை திறந்தால் தான் நமக்கு உள்ளே இருக்கிறதே தெரியுது. கேப்டர் பின்ஸ், யூஎஸ்பி பென்ட்ரைவ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதுக்குள்ளே சாஃப்ட்வேர் எதாவது இருக்கும் போல இருக்குது. ஐபிஎஸ், டிஜிட்டல் ஐபிஎஸ்ன்னு நினைக்கிறேன். ப்ராசஸர் 25mm ஐபிஎஸ். ஸோ இது வந்து ஒரு லேப்டாப்புக்கு வர்ற மாதிரி சார்ஜர் செட்டு மாதிரி வருது. ஸோ ஐ திங்க் இதுக்கு பவர் கொடுக்கறதுக்கு பின்னாடி இங்கே பவர் கொடுக்கணும். ஃபஸ்ட் இது பேட்ரி சார்ஜ் பண்ணுற மாதிரி நினைக்கிறேன். ஆனால் பின் பார்த்தீங்கன்னா இந்த டைப்பில் தான் இருக்குது. இதுக்கு நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இதுக்கேற்ற மாதிரி இப்போ என்கிட்ட வந்து லக்கிலி அந்த எக்ஸ்டென்ஷன் பாக்ஸ் இருக்குது. ஸோ ஐ கேன் யூஸ் தட். ஐ திங்க் இந்தியா வரும்போது இந்தியாவுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளக் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இங்கே பவர் கொடுக்குற மாதிரி. ஸோ பவர் கொடுத்தாச்சு. லெட்ஸ் சுவிட்ச் ஆன். கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டிக். இந்த பிளேட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து QR கோடு கொடுத்துருக்காங்க. இந்த கோடை ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதை கனெக்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே இந்த பிளேட்டு.
கிங்ஸ்டன் பென்ட்ரைவ் இது கொடுத்துருக்காங்க. இதில் சாஃப்ட்வேர் இருக்கும். ஓகே, ஒரு 20 மினிட்ஸ் செலவு பண்ணி நம்ம எல்லாத்தையும் செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆப் கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்பேஸில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை மார்க் பண்ணி நம்ம ஆப் மூலமாகவே அதெல்லாம் கேப்சர் பண்ணலாம். லெட்ஸ் see. மிரர்ஸ்கையோட இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா பிளானட்ரி நெபுலா ஃபோட்டோகிராஃபிக்காக ஸ்பெஷல். அதாவது இதில் வந்து நீங்கள் பிளானட்ஸ் பார்க்கலாம், மூன் பார்க்கலாம், ஸ்டார்ஸ் பார்க்கலாம், நெபுலா ஃபோட்டோகிராஃபின்னு எல்லாமே இதில் பார்க்க முடியும். இதோட இமேஜ் சென்சார் பார்த்தீங்கன்னா சோனியோடைய IMX335LQN சொல்லக்கூடிய இமேஜ் சென்சார் ரொம்ப அட்வான்ஸ் ஆனது. 5.1 மெகா பிக்சல். இதோட மோட்டர் மூவ்மெண்ட் பொசிஷன் பார்த்தீங்கன்னா ஆல்ட் அசிமத்னு சொல்லிட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னு எல்லா சைடும் பொசிஷன் மூவ் பண்ணும். ஓவராலாக இது வெயிட் பார்த்தீங்கன்னா ஒரு 10.5 கிலோ இருக்கும். நீங்கள் ஆப்பில் அந்த ஆப்ஜெக்ட்டை பார்க்கும்போது ஃபோட்டோ ஆர் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா அது எல்லாமே அந்த இன்பில்டாக இந்த டிஜிட்டல் ஐபிஎஸ்ல இருக்கக்கூடிய 64 GB ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே சேவ் ஆகிடும். இந்த டெலஸ்கோப்போடைய அப்பேச்சர் கிட்டத்தட்ட அதோட ஃப்ரண்ட் டயாமீட்டர்னு சொல்லலாம். அந்த அப்பேச்சர் 127 mm, அதாவது 5 இன்ச். இதுக்கு முன்னாடி இருந்த டெலஸ்கோப் 3 இன்ச்சு, இது 5 இன்ச். இது ஆப்டிக்கல் டியூப்னு சொல்லுவாங்க. இதோடைய ஃபோக்கல் லென்த், அதாவது இங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட் வந்து இதில் ஃபோக்கஸ் ஆகணும்னா இந்த ஃபோக்கல் லென்த் எவ்வளோனா 1900 mm. இது மேலே இருக்க இந்த ஃபைண்டர் வியூ இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா 50 mm. இதோடைய டயாமீட்டர் இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய அப்பேச்சர் வந்து 50 mm. இதோடைய ஃபோக்கல் லென்த் பார்த்தீங்கன்னா 200 mm. இதில் ஒரு காம்பஸ் கொடுத்துருக்காங்க. அந்த காம்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பபிள் இருக்காது. கரெக்டாக நம்ம அலைன்மெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த காம்பஸ் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் எலக்ட்ரானிக் காம்பஸ் சிப்னு சொல்கிறாங்க. கோஆர்டினேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக அதுவே இனிஷியலைஸ் பண்ணிக்கும். அதுலேருந்து எந்த பொசிஷன் இருக்குது, நீங்கள் மொபைலில் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணியிருக்கிறது மூலமாக உங்களுடைய லொக்கேஷன் டீட்டெயிலாம் ஆட்டோமேட்டிக்காக ஆப் மூலமாக அந்த டிஜிட்டல் ஐபிஎஸ்க்கு போயிடும். ஓவரால் இதில் என்னென்ன சென்சார் இருக்குது அப்படின்னா ஆக்சலரேஷன் சென்சார், எலக்ட்ரானிக் காம்பஸ் சென்சார், ஃபோட்டோ எலக்ட்ரிக் சென்சார் இப்படின்னு இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் வந்து கேலிபிரேட் ஆகிறதுக்கு 1 ஸ்டார் கேலிபிரேஷன் சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எடுத்துனே இது கேலிபிரேட் பண்ணக்கூடியது. ஸ்மார்ட் அலைன் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய ஒரு நிலாவோ இல்லை ஒரு நட்சத்திரமோ இல்லை ஒரு நெபுலாவோ ஃபஸ்ட் டைம் அது கூட அலைன் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த கேமராக்குள்ளே ஒரு மேப் இருக்கும். அந்த மேப்பும் ரியல் டைமில் பார்க்குற மேப்பும் சிங்க் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த ஆப்பில் நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் கோட்டுன்னு கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அதை கொண்டு போய் பொசிஷன் பண்ணிடும். இதோட டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே mirrorsky.com டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதில் கோத்ரூ பண்ணி பார்க்கலாம். இந்த வெப்சைட்லேயே இதை பற்றி நிறைய டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் 1/2.8 inch ஸ்டார் இமேஜ் சென்சார் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. இது மூலமாக பிளானட்ஸ் அண்ட் நெபுலா ரெண்டுமே ஃபோட்டோ எடுக்க முடியும். ஆப்பில் இருந்து ரியல் டைமாக உங்களால் ஷேர் பண்ண முடியும். போர்ட்டபிளாக அண்ட் ஈஸியாக அசம்பிள் பண்ணுற மாதிரி டிசைன். இன்டெகிரேட்டடாக இதுலேயே உங்களுக்கு 5G வைஃபை இருக்கிறதால ஈஸியாக உங்களால் ஆப் மூலமாக இதை ஆக்சஸ் பண்ண முடியும். அதே மாதிரி ரொம்ப நாள் கழிச்சு ஒரு பர்சன் நம்ம கூட வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் அவங்கன்னா, ஹலோ மேம், ஹாய் சொல்லுங்கள். ஒன்னதான் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாங்க. என்ன ஸ்கூல் போயிட்டு இருக்கேன், அதனால தான் லேட் ஆச்சு. ஸ்கூலில் பிஸி ஆகிட்டிங்களா? சரி, ஓகே. இவங்க வந்து என்ன கூட்டி போறதே இல்ல, தெரியுமா உங்களுக்கு? முதல்ல என்ன கம்ப்ளைண்ட் அடிச்சு பண்றாங்க, டெய்லி அடிச்சிட்டே இருக்காங்க. சரி, நம்மட்ட ஏற்கனவே ஒன்று இருக்குல்ல, எதுக்கு போயிடு? அது ஏற்கனவே இருக்கிறது வந்து மேனுவல் டெலஸ்கோப். அது வந்து 3 இன்ச்சு, இது வந்து 5 இன்ச்சு. இது இருக்கு பார், இது ஒருக்குள்ள பெருசா, இது வந்து மொத்தம் 5 இன்ச்சு. அது வந்து 3 இன்ச். அதோட இது கொஞ்சம் பெருசு. இது கொஞ்சம் அட்வான்ஸ் டெலஸ்கோப். இன்னொன்று அந்த மேனுவல் டெலஸ்கோப்லாம் இங்கே பாரு, நான் தானே உனக்கு ஒரு தடையும் வச்சு காட்டுவேன் அது என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, பின்பக்கம் போய் பார்க்கணும். அந்த சைடு, இந்த பக்கம் இல்லை. இல்லை, இதில் பார்த்தா பெருசாக தெரியுது. இங்கே இல்லைம்மா, அங்கே போய் பார்க்கணும். இந்த டெலஸ்கோப்பை ஆப் கூட கனெக்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆப் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்கேன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது மூலமாக ஒரு பார்கோட் கொடுத்துருப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டிஜிட்டல் ஐபிஎஸோடைய பாஸ்வேர்டு அதில் ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். வைஃபை ஆன் பண்ணி MOSன்னு காட்டும். அந்த டிஜிட்டல் ஐபிஎஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலஸ்கோப் வந்து உங்கள் டிவைஸோட கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஒன்ஸ் கனெக்ட் ஆன உடனே அந்த கனெக்டடை கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே செட்டிங்ஸ் வரும், டெலஸ்கோப் செட்டிங்ஸ் வரும். அதுக்குள்ளே போயிட்டு 1 ஸ்டார் கேலிபிரேஷன் இருக்கும். அதை கொடுத்து ஏதாவது ஒரு ஸ்டார் சூஸ் பண்ணுங்கள். வானத்தில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஸ்டார் கூட ஃபஸ்ட் டைம் அது கேலிபிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஐபிஎஸ் கேமராவில் இருக்கக்கூடிய மேப்பும் வானத்தில் இருக்கக்கூடிய மேப்பும் அலைன் ஆகிடும். அவ்வளோதாங்க. டெலஸ்கோப் எடுத்து அசம்பிள் பண்ணி கனெக்ட் பண்ணால் முடிஞ்சுது. இதுக்கப்புறம் கோட்டுல போயிட்டு நீங்கள் எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ, அது மெர்க்குரி, ஜூபிட்டர், வீனஸ் ஆர் மூன், எது உங்களோட லொக்கேஷனில் வானத்தில் விசிபிளாக இருக்கோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் கோட்டு அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதோடைய டேரக்ஷன் தெரிவி அதோட பொசிஷனில் போய் நின்றுடும். இப்போ உங்களோட ஃபைண்டர் ஸ்கோப்பும் சரி, பிரைமரி மிரரும் சரி, அந்த ஆப்ஜெக்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி நிற்குது. ஸோ நம்ம எப்பயுமே இதில் வந்து லொக்கேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் இந்த ஆப் வந்து நம்மளுடைய எல்லா லொக்கேஷன் டீட்டெயிலும் வந்து அது எடுத்துக்கும். ஸோ இதில் கிராவிட்டி சென்சார்னு இருக்குது. இந்த கிராவிட்டி சென்சாரை நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைவாகவே வந்து ஆப்ஜெக்ட்ஸை ட்ராக் பண்ண முடியும். இப்போ இங்கே சன் இருக்கிறது தெரியுது, இங்கே மெர்க்குரி, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா மூன், இது எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் இதிலே உங்களுக்கு காட்டுது. இப்போ இதில் மூன் எங்கே இருக்குது கரெக்டாக நீ சூஸ் பண்ணு. இதில் மூன் எங்கே இருக்குது? லாஸ்ட்டாக இருக்குது. கிளிக் பண்ணு மூணு. கோ டு கொடு. அவ்வளோதான். இப்போ ப்ரொசீட். ஸோ இவ்வளோ சிம்பிள் தான். அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம அந்த கோட்டு இருக்கும், என்ன ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை சூஸ் பண்ணி ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது வீழ்த்திட்டு. இதான் ஒரு ப்ளஸ். இதில் நமக்கு மேனுவலாக நம்ம எல்லாமே கையில் வச்சு மேனுவலாக பொசிஷன் பண்ணோம். இதில் அட்வான்ஸ் ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதால நம்ம எந்த ஆப்ஜெக்ட் வேணுமோ அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணால் போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது பொசிஷனை வந்து வச்சிரும். நம்ம அதுக்கப்புறம் டிஜிட்டலாக பார்க்கலாம்.
ஸோ 3 வரப்போகுது, பார்க்கலாமா? இதை பாருங்க, இதுதான் நம்மளோட 3. ஓகே, ஸோ ஈஸியாக இருக்குல்ல? அந்த பட்டன் நமக்குன்னா 3னா 3 காட்டுது. ஆக்சுவலாக இப்போ என்னென்னா நம்ம லைவில் பாருங்கள், நம்ம மேலே இருக்கக்கூடிய 3 வந்து நம்ம லைவாக பார்த்துட்ருக்கோம். அதில் இருக்க மேடு பள்ளங்கள்லாம் எவ்வளோ கிளியராக தெரியுது பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஐபிஎஸ் போட்டிருக்கோம். இந்த டிஜிட்டல் ஐபிஎஸ் மூலமாக நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த டிஜிட்டல் ஐபிஎஸ் இப்போ ஃபைண்டர் வியூவில் தான் இருக்குது. இன்னும் பிரைமரிக்கு நம்ம மாற்றவே இல்லை. இன்னும் பிரைமரிக்கு மாற்றினா இதோட க்ளோஸ்அப் மேடு பள்ளம்லாம் எப்படி தெரியும் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம பார்க்குறது அவுட் ரேஞ்சில் ரொம்ப வைடான வியூ பார்க்குறோம், நிலாவுடையது. இன்னும் நம்ம க்ளோஸ்அப் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம டிஜிட்டல் ஐபிஎஸ் எடுத்து பிரைமரியில் வச்சாச்சு. நம்ம வைடாக பார்த்த அது நிலா இப்போ எவ்வளோ க்ளோஸ்அப்பாக இருக்குன்னு பாருங்கள். இன்கேஸ் நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதோட பொசிஷனை நம்ம மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், டேரக்ஷன். இப்போ அவங்க கொடுத்த 25mm ஐபிஎஸை போட்டு பார்த்தோம்னா கிளியராக அந்த ஆப்ஜெக்டை வெறுங்கானாலே நம்ம பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு இந்த 3 வந்து நம்ம ஐபிஎஸில் பார்க்கும்போது ரொம்ப தெளிவாக அவுட்டரில் தெரியும். அதுவே நம்ம இந்த டிஜிட்டல் ஐபிஎஸ் கேமராவை போட்டு பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ ஜூம் பண்ணி தெரியுது பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல? ஸோ இதில் நீங்கள் இந்த ஃபோட்டோவாக சேவ் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் அப்படின்னு பட்டன் இருக்குது. சேவ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் இதில் சேவ் ஆக ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான். இது வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஃபோட்டோஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலாக ஐபிஎஸில் நான் கண்ணில் பார்க்குறேன் இல்லையா, அந்த வியூவை என்னால் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண முடியல. அது நான் ஃபோனில் எடுத்தாலோ இல்லை வேறு மாதிரி எடுத்தாலோ அது கிளியராக வரல. நான் அந்த டிஎஸ்எல்ஆர் அடாப்டர் போட்டு அதை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன், அப்போ தெரியும். ஆனால் இப்போதைக்கு அந்த டிஜிட்டல் ஐபிஎஸ் இருக்கு இல்லையா, அதாவது அவங்க கொடுத்துருக்க பவர்ஃபுல் கேமரா ஐபிஎஸ், அதை போட்டு எடுத்து அவுட் போட்டால் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த 2-3 மாதத்தில் 3 நிறைய தடவை நான் பார்த்தேன். 3உடைய கிரேட்டர்ஸ்லாம் இந்த அளவுக்கு கிறிஸ்டல் கிளியராக இவ்வளோ டீட்டெயிலாக தெரியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃபஸ்ட் டைம் அப்படி லைவாக அந்த 3உடைய மேடு பள்ளங்கள்லாம் அப்படி பார்க்குறது வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ ஐபிஎஸ் போட்டு பார்த்தா நமக்கு வைடாக தெரியும், இந்த கேமரா போட்டு பார்த்தா இன்னும் ஜூம் பண்ணின்னு ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. 3 வந்து அணுவாக ஃபுல்லாக ரசிச்சிட்டேன். ஐபிஎஸில் கண்ணில் பார்க்கும்போது ஜூபிட்டர் பக்கத்தில் இருக்கக்கூடிய 2-3 நமக்கு கிளியராக தெரியும். ஆனால் இப்போ இந்த டிஜிட்டல் ஐபிஎஸ் போட்டது பிறகு அதை நல்லா ஜூம் பண்ணி ஜூபிட்டர் எப்படி தெரியுது பாருங்கள். ஆக்சுவலாக அந்த 3 நகரதாக இருக்கட்டும், இந்த ஜூபிட்டர் நகரதாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆக்சுவலாக அந்த ஆப்ஜெக்ட் நகரில் எப்படி நம்ம பஸ்ஸில் போகும்போது ஜன்னல் வழியாக பார்த்தா மரம்லாம் பின்னோக்கி போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பூமி சுற்றுறதுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நகர்ற மாதிரி தெரியுது. ஜூபிட்டர் மேலே இருக்க அந்த 2 ஸ்ட்ரைப்ஸும் இவ்வளோ கிளியராக தெரியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தது என்னுடைய ஃபேவரட் சேட்டன், சனி கிரகம். அது ஐபிஎஸில் பார்க்கும்போது அவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. டிஜிட்டல் ஐபிஎஸில் எடுக்கும்போது கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியானாலும் அதோட ரிங் ரொம்ப கிளியராக தெரியுது. அடுத்து வீனஸ் ட்ரை பண்ணேன். நான் கொஞ்சம் அமேச்சர் அப்படிங்கிறதால இப்போ தான் எல்லாம் யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறதால என்னால் அந்த அளவுக்கு கிளியராக எடுக்க முடியல. அடுத்தது சன்லாம் பார்க்கும்போது டெலஸ்கோப்பில் கண்டிப்பாக ஃபில்டர் வச்சு ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பயன்படுத்தணும். அப்படி தான் இந்த வீடியோ எடுத்தேன். ஸோ இந்த ஃபில்டர் வழியாக நம்ம சன்னை பார்த்தோம் அப்படின்னா எந்த ஹார்மும் இருக்காது. சன்னில் இருக்கக்கூடிய சன்ஸ்பாட் கூட இந்த ஃபோட்டோவில் கிளியராக தெரியும் பாருங்கள். நம்ம இதில் வந்து பிளானட்ஸை நம்ம நிறைய ஃபோட்டோ எடுத்தாச்சு, சன் எடுத்தாச்சு, மூன் எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து நெபுலா டெஸ்ட் பண்ண போகிறோம். இது வந்து நெபுலாவில் ஸ்பெஷல்னு சொல்கிறாங்க. ட்ராக்கிங்லாம் இருக்குது. ட்ராக்கிங் வச்சு அதுவே நிறைய நேரம் ஃபோக்கஸ் எடுத்து நெபுலா இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து இன்றைக்கி வந்து நமக்கு M27 அப்படின்னு சொல்லக்கூடிய டம்பிள் நெபுலா வந்து அவைலபிளாக இருக்குது இங்கே. ஸோ நம்ம அதை வந்து ட்ராக் பண்ணி எடுக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம்.
ஸோ கோட்டுன்னு கொடுத்தாச்சு. இப்போ நான் வந்து டெலஸ்கோப் டபுள் நெபுலாவை பாயிண்ட் பண்ண போகுது. ஸோ பொசிஷனுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து ஃபோட்டோஸ் கேப்சர் பண்ணிகிட்டு இருக்கு. நெபுலாவை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்க ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நெபுலாவை பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோடைய ஸ்டெபிலைசேஷன் ஆட்டோமேட்டிக்காக நெபுலா இருக்க பொசிஷனை வந்து ட்ராக் பண்ணி அதுலேயே நிறைய ஃபோட்டோ எடுத்து அதை ஸ்ட்ராக் பண்ணி நமக்கு கிளியராக ஒரு ஃபைனல் அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ அதுதான் அதோடைய ஸ்பெஷல். இப்போ பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக மோட்டர் மூவ் பண்ணி அந்த பொசிஷனுக்கு போயிடுச்சு. இப்போ மல்டிபிள் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டே இருந்து அதை எல்லாத்தையும் ஸ்ட்ராக் பண்ணி நமக்கு வந்து ஃபைனல் அவுட்புட்டாக தரப்போகுது. அவுட்புட்டை பார்க்கலாம். ஓகே, இந்த எல்லா ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸோடைய ஹெச்டி ஹை குவாலிட்டி வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக்னு எல்லா சோஷியல் மீடியாலையும் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் அங்கே அதை பார்க்கலாம். சூப்பராக இருந்தது க்ளோஸ்அப்பில். சரி, இதுக்கப்புறம் நீங்களே வந்து டெலஸ்கோப் வந்து ஜஸ்ட் அப்படியே பட்டன் ஆன் பண்ணி நீங்களே பார்க்கலாம்ல. ஓகே, நான் தான் மேனுவலாக முன்னாடிலாம் பொசிஷன் வச்சு கொடுப்பேன். இப்போ வந்து அவங்களே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆப்பில் ஆட்டோமேட்டடாக பார்த்துருவாங்களாம் சொல்கிறாங்க. சரி, ஓகே, இதுக்கப்புறம் அடிக்கடி வீடியோவில் வருவீங்களா? ஓவர் ஆட்டம் போட்டால் இதான். ஸ்கூலுக்கு போகிறேன், எப்போ போகிற டைம் இருக்குன்னு வரேன். சரி, ஓகே, ஃபைன். எல்லாருக்கும் பாய் சொல்லிடு. பாய். ஓகே, லாஸ்ட் 3 மந்த்ஸாக நான் பயன்படுத்தின வரைக்கும் இதோடைய ரிவ்யூ என்ன, இந்த டெலஸ்கோப்போட ரிவ்யூ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதோட பெரிய ப்ளஸ்ஸே இட்ஸ் கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட். இதில் வந்து நீங்கள் ஆப்பில் போயிட்டு மூன் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணால் அப்படியே பொறுமையாக போய் நின்று மூணை காட்டும். அடுத்து ஜூபிட்டர் அப்படின்னா ஜூபிட்டர், சேட்டர்னா சேட்டர். நம்ம மேனுவலில் பண்ணுற மாதிரி ஒன்று திருப்பி கொண்டு போய் ஒன்றுத்தையும் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி அந்த வேலையே இல்லை. கம்ப்ளீட்லி ஆட்டோமேட்டட் அப்படிங்கிறதால நிறைய டைம் சேவிங். செகண்ட் திங், இதில் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ் ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக இருக்குது. சென்சார்ஸ்லாம் அந்த டிஜிட்டல் ஐபிஎஸ் கேமரா இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணுற சென்சார்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மூன் எஸ்பெஷலி மூன்லாம் வைக்கும்போது எந்த அளவுக்கு டெப்த்தாக உள்ள ஜூம் பண்ணி காட்டுது அப்படிங்கிறதும் எந்த அளவுக்கு அக்யூரேசி இருக்குது. இப்போ ஜூபிட்டராக இருக்கட்டும், சேட்டர்னாக இருக்கட்டும், அதோடைய சென்டர் பொசிஷன் கரெக்டாக இருந்தால் அந்த அக்யூரேசி இருக்கு இல்லையா. ஸோ அந்த சென்சார்ஸ் அந்தளவு மேப் பண்ணியிருக்காங்க, எக்ஸாக்டாக இருக்குது. மூணாவது, இந்த ஆப் ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. கோ டு அந்த எந்த ஆப்ஜெக்ட் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணால் அங்கே போய் கோ டு நிற்குது. அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. போனோடனே அந்த ஆப்ஜெக்ட்டை பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஆப்லேயே வந்து லைவாக காட்டுது, அந்த ஆப்ஜெக்ட் லைவாக பார்க்க முடியுது. சேவ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ ஆர் வீடியோ அப்படின்னு கேட்குது. ஃபோட்டோனா உங்களுக்கு அதிலே ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்குது. 10 ஃபோட்டோ எடுக்கணுமா, 30 ஃபோட்டோ எடுக்கணுமா, 40 ஃபோட்டோ அது அமுக்குனா அதுவே 40 ஃபோட்டோ கடை எடுத்துருது. அந்த ஆப்லேயே அதெல்லாம் ஸ்டாக் பண்ணுறதுக்கான ஆப்ஷனும் கொடுக்குது. அங்கேயே நம்ம ஸ்டாக் பண்ணி குவாலிட்டியான ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியும். அதேமாதிரி வீடியோ ஆப்ஷனும் சரி. இந்த மாதிரி ரொம்ப அந்த ஆப்லேயே நிறைய ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா, அதில் நீங்கள் வந்து கிராவிட்டி சென்சார் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆப்பே வந்து ஸ்டார் கேசிங் ஆப் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதில் இருக்க ஆப்பை நீங்கள் அப்படியே எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மூன், அங்கே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே தெரியுது. அந்த ஆப்ஜெக்ட் அப்படி ஜஸ்ட் டச் பண்ணி நீங்கள் கோ டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஜெக்ட் நோக்கி டெலஸ்கோப் திரும்புது. அடுத்து இந்த டெலஸ்கோப்போட பில்டு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் ரொம்ப வெயிட். இதை கேரி பண்ணிட்டு போகிறது வரது அப்படிங்கிறது கஷ்டம். பட் வெரி போர்ட்டபிள். நீங்கள் எது வேணால் ஈஸியாக கைட்டிட்டு மாட்டிக்கிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அந்த அளவுக்கு அது குவாலிட்டி நல்லா கொடுத்துருக்காங்க. எனக்கே வந்து 2 தடவை கீழே விழுந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் அந்த டிஜிட்டல் ஐபிஎஸ்மே 2 தடவை கீழே விழுந்துச்சு. அப்படிலாம் விழுந்த கூட நல்லா வேலை செய்யுது. அடுத்தது எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா சப்போர்ட். ஆக்சுவலாக இதை முதல்ல வாங்கி நான் அதை வந்து அசம்பிள் பண்ணி இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறது ஒரு 10 நாள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் அந்த டைமில் அவங்க தான் சப்போர்ட் வந்து முதல்ல இதை பண்ணுங்கள், அதை பண்ணுங்கள், இந்த ப்ராசஸை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக கைட் பண்ணாங்க. அப்படி கைட் பண்ணதுக்கப்புறம் பழகிடுவீங்க. பழக ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கடை உங்களால் இந்த பொசிஷன் வந்து இது அமுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். என்ன தான் கம்ப்ளீட் ஆட்டோமேட்டடாக இருந்தாலும் ஃபஸ்ட் டைம் வந்து இது கரெக்டாக லெவல் பண்ணி அந்த காம்பஸ் கரெக்டாக பொசிஷன் வச்சுட்டு ஆப் கனெக்ட் பண்ணும்போது வர ட்ரபிள், அதை ஸ்கேன் பண்ணும்போது வர இஷ்யூஸ் அதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் ஒன்றும் புரியாது. 1 by 1 ஸ்டெப் இதெல்லாம் இது முதல்ல கனெக்ட் பண்ணுவோம், லொக்கேஷன் ஆன் பண்ண மறந்துருப்போம், அதை பண்ணியிருப்போம். அப்புறம் வைஃபைல நம்ம வீட்டு வைஃபை கனெக்ட் ஆகிருக்கும், இது டேஸ் கனெக்ட் ஆகிருக்காது. இப்படி ஆரம்பத்தில் நமக்கு ஒன்றும் புரியாது. ஸோ ஒன்ஸ் அதெல்லாம் பழகினதுக்கப்புறம் இது யூஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டட் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட் மறைய போகுது, ஒரு மேகம் வந்து மூட போகுது, ஒரு ஜூபிட்டரை இல்லை வந்து ஒரு நிலவு மறைய போகுது அப்படின்னா டக்குன்னு நீங்கள் மேனுவல் அப்படி திருப்பி வச்சுட்டு டக்குன்னு நம்ம ஓரளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்துடலாம். அதாவது நல்லா பழகினவங்க. ஆனால் இது ஆட்டோமேட்டட்னா இது வந்து கம்ப்ளீட்டாக அப்படியே பொறுமையாக மேலே போகும். அவ்வளோ டைம் இருக்குமா அப்படின்னு தெரியாது. ஸோ ஐயோ சீக்கிரம் திரும்ப அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான். பட் ஒன்ஸ் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக பொசிஷன் பண்ண முடியும். ஸோ இந்த Mr.GK அப்படிங்கிற பிராண்டே புதுசு. அவங்களோட வெப்சைட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நான் ஆரம்பத்துலேயே அவங்களுடைய டீட்டெயில், அவங்களுடைய அட்ரஸ், அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர், அவங்களை காண்டாக்ட் பண்ணுற மெயில் ஐடி அண்ட் உங்கள் கம்பெனியோட ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் இருக்கான்னு கேட்டேன். அந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ், இந்த ப்ராடக்ட்டோடைய இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியாக ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்களே அந்த சர்டிஃபிகேட், இது எல்லாமே அவங்க ஷேர் பண்ணாங்க. ஸோ அதெல்லாம் டிஸ்பிளேல போடுறேன். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில், அட்ரஸ் இது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கோங்க. அவங்களுடைய வெப்சைட்டில் போய்ட்டு அவங்களுடைய அபவுட்டர்ஸ், அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நல்லா படிச்சுட்டு உங்களுக்கு தேவையான இதை ஆர்டர் பண்ணுங்கள். ப்ராடக்ட் லான்ச்சுக்கு அவங்க டேட் எதோ ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் லான்ச் ஆச்சு அப்படின்னா நான் வந்து சோஷியல் மீடியாவில் சொல்கிறேன், இன்ஸ்டாகிராம், டெலகிராம், ட்விட்டரில் நீங்கள் அதுக்கப்புறம் வாங்கலாம். ஸோ அகைன் டெலஸ்கோப்பில் உங்களுக்கு எந்த டெலஸ்கோப் வாங்குறது, பிகினர், ஸ்டூடெண்ட் இல்லை இந்த மாதிரி அமேச்சூர் யாருக்கு என்ன மாதிரி வாங்கலாம், சீப் அண்ட் பெஸ்ட், இந்த ப்ரைஸில் என்ன கிடைக்கணும், உங்களுக்கு இருக்கிற எல்லா டவுட்டும் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நான் ஏற்கனவே அந்த வீடியோ போட்டிருக்கேன். அதில் எண்டு வரைக்கும் 24வது நிமிஷம் 25வது நிமிஷம்லாம் கிளியராக யார்கிட்ட போய் வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு எல்லா டீட்டெயிலும் அவங்க கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ பாருங்கள், அதோடைய டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். ஸோ இப்போதைக்கு இதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கி மூன், இந்த மாதிரி ஜூபிட்டர், சேட்டன் அண்ட் வீனஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணேன், சன் இதெல்லாம்.
ஸோ ஃபியூச்சரில் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இந்த டெலஸ்கோப் வச்சு அப்படின்னா, இதில் நம்ம வந்து நெபுலா ஃபோட்டோ எடுக்க போகிறோம். டிஎஸ்எல்ஆர் கேமரா வச்சு இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் பார்த்தா எப்படி இருக்கணும் அதில் ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஆண்ட்ரோமேட்டா கேலக்ஸியை ஃபோட்டோ எடுக்க ட்ரை பண்ண போகிறோம். இதெல்லாம் எடுக்க நான் இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரில் நான் போட்டுகிட்டே இருக்கேன். நீங்கள் அங்கே ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இன்னும் இந்த ப்ராடக்ட்டை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டில் போய் பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது தகவல்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் போய் செக் பண்ணுங்கள். இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. தொடர்ந்து இணைந்திருங்கள் மிஸ்டர் ஜிகேயுடன். நன்றி.